அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்எஃப்பி குறியீடு. அமெரிக்காவில் வெளியாகும் என்எஃப்பி என்ற ஒரு அறிக்கையால் இந்திய பங்குச்சந்தை ஏன் அசைகிறது? அதை இந்த காணொளியில் காண்போம். என்எஃப்பி அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோல்ஸ். அமெரிக்காவில் விவசாயத்துறையை தவிர மற்ற துறைகளில் ஒரு மாதத்தில் எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாகின அல்லது குறைந்தன என்பதை காட்டும் முக்கியமான பொருளாதார தரவாகும். இதை சுருக்கமாக புரிந்து கொள்வோம். என்எஃப்பி அதிகமாக இருந்தால் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது, அமெரிக்க பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்ற சிக்னல் கிடைக்கும். என்எஃப்பி குறைவாக இருந்தால் வேலைவாய்ப்பு வளர்ச்சி மந்தமாக உள்ளது, பொருளாதாரத்தில் பலவீனம் இருக்கலாம். இது பங்குச்சந்தையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுகிறது என்று பார்ப்போம். எதிர்பார்த்ததை விட என்எஃப்பி அதிகமாக வந்தால் வட்டி விகிதம் உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பால் சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்ததை விட குறைவாக வந்தால் சந்தை அதை எவ்வாறு விளக்குகிறது என்பதை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு எளிய உதாரணத்துடன் நாம் பார்ப்போம். 1,50,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தால் 2,20,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகினால் என்ற தகவல் வந்தால் என்எஃப்பி எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்திருக்கிறது. இது அமெரிக்காவின் தரவாக இருந்தாலும் இந்திய பங்குச்சந்தையிலும் அதற்கு தாக்கம் இருக்கும். காரணம், உலக முதலீட்டாளர்கள் அமெரிக்க பொருளாதார நிலையை பார்த்தே பல முடிவுகளை எடுக்கிறார்கள். என்எஃப்பி வலுவாக வந்தால் அமெரிக்க டாலர் வலுப்பெறலாம், அமெரிக்க வட்டி விகிதங்கள் உயர்ந்தே இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகலாம். சில வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் பணத்தை வெளியே எடுக்கலாம். இதனால் நிஃப்டி, சென்செக்ஸ் போன்ற குறியீடுகள் அழுத்தம் ஏற்படலாம். என்எஃப்பி பலவீனமாக வந்தால் அமெரிக்க வட்டி விகிதம் குறையும் என்ற எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைக்கு வெளிநாட்டு முதலீடு வர வாய்ப்பு அதிகரிக்கலாம். இந்திய பங்குச்சந்தைக்கு இது சாதகமாக அமையலாம். என்எஃப்பி இந்தியாவில் நேரடியாக வேலைவாய்ப்பை மாற்றாது, ஆனால் எஃப்ஐஐ முதலீடு, டாலர் மதிப்பு, ரூபாய் மதிப்பு மற்றும் இந்திய பங்குச்சந்தையின் போக்கு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். என்எஃப்பி என்பது அமெரிக்க தரவாக இருந்தாலும் அதன் தாக்கம் உலகம் முழுவதும் உணர்த்தப்படுகிறது. அதனால் இந்திய முதலீட்டாளர்களுக்கும் இந்த அறிக்கையை கவனிப்பது நல்லது. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.